குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. இனிய மாலை வணக்கம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் 6ப்பா. ஸோ இன்றைக்கி தான் வந்து பள்ளிகள் திறக்கலான்னு சொல்லி ஒரு விஷயம் போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆக்சுவலாக திறந்துருக்கணும். ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமானதால் தள்ளி வச்சுட்டாங்கப்பா. ஓகேங்களா? என்றைக்கினா ஜூன் 10ஆம் தேதின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, 2 தரப்பட்ட கருத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரெஷராக போகுது பள்ளி கல்வித்துறைக்கு. அது என்னென்னா, ஸ்கூல் லீவ் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்படியே தள்ளி போட்டால் கண்டிப்பாக மாணவர்களோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும், ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதுவே போயிடும்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூழ்நிலை வந்து சரியாக இருந்தால் தான் மாணவர்களால் கரெக்டாக படிக்க முடியும், சூழ்நிலையை பொறுத்து பள்ளிகளை தரங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சுருக்காங்க. அதனால் ஒரு இறுதிக்கட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நாளை மாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குதுப்பா. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் நாளை வரலாம், இல்லை நாளை மறுநாள், அதாவது ஜூன் 7 இல்லை ஜூன் 8ஆம் தேதி, 2 தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் வரப்போகுது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை செஞ்சு எது சரி வரும் மாணவர்கள்ன்றதை யோசித்து தான்ப்பா இந்த டிசிஷன் எடுப்பாங்க. இதை நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க. இல்லை 10ஆம் தேதி திறக்க சொல்லவும் வாய்ப்பு இருக்குது, 18ஆம் தேதியோ திறக்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலெலாம் எக்ஸ்டெண்ட் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் தான். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 10ஆம் தேதியும் திறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 110 டிகிரிலேருந்து குறைஞ்சி 103 டிகிரியாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஓரளவுக்கு சூழ்நிலை கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அதற்கு இந்த மழையும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதே சூழ்நிலை நீடிக்குமான்றதையும் செக் பண்ணி பார்ப்பாங்கப்பா. எல்லாமே கருத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ஃபைனல் டிசிஷன் நாளை இல்லை நாளை மறுநாள் வரப்போகுது. ஸோ இதில் வந்து 10ஆம் தேதி இல்லை 18ஆம் தேதி ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டேட்டில் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கம்பல்சரி பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க, ஹாப்பியாக இருங்கப்பா, மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. ஓகேங்களா? மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.